வணக்கம் மக்களே. இன்னைக்கு கவிஞர் ராம பரஞ்சோதி ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் கதைகள் நூலிலிருந்து ஒரு கதையை பார்க்கலாமா? நீ என் நண்பன் என்பதால் பெருமை. நீ என் நண்பன் என்பதால் பெருமை. சுந்தரமும் செந்தில் குமரனும் அந்த கிராமத்தில் ஒரே தெருவில் வசிப்பவர்கள். 1ஆம் வகுப்பு முதல் ஒரே வகுப்பில் படிப்பவர்கள். சிறு வயதிலிருந்தே இணை பிரியாத நண்பர்கள். தற்போது நகரப்பள்ளியில் 8ஆம் வகுப்பில் ஒரே பிரிவில் படித்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நகரப்பள்ளிக்கு இருவரும் ஒன்றாகவே தம் தம் மிதிவண்டியில் நாள்தோறும் சென்று வருவார்கள். பள்ளியின் வளாகம் வரை மிதிவண்டியில் வருபவர்கள் வாயிற்கதவுகள் அருகே வந்தவுடன் மிதிவண்டியிலிருந்து இறங்கி வண்டியை தள்ளிக்கொண்டு நடந்து செல்ல வேண்டும் என்பது பள்ளியின் விதி. இவ்விதியை எல்லா மாணவர்களும் தவறாது பின்பற்றினார்கள். அன்று காலை சுந்தரமும் செந்தில் குமரனும் மிதிவண்டிகளை தள்ளிக்கொண்டு பேசிக்கொண்டே பள்ளியின் வளாகத்திற்குள் சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு பேனா தரையில் கிடந்ததை பார்த்த சுந்தரம் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு குனிந்து எடுத்தான். பாவம், யாரோ பேனாவை தவறவிட்டு சென்றுள்ளார்கள். விலையுயர்ந்த பேனாவாக இருக்கும் போல் தெரிகிறது என்றான். அருகில் வந்து கொண்டிருந்த நண்பன் செந்திலும் பேனாவை வாங்கி பார்த்து, ஆமாண்டா, ரொம்ப அழகா இருக்கு, விலையும் அதிகமாகத்தான் இருக்கும், பரவாயில்லடா, உனக்கு நல்ல யோகம்டா, அதான் உனக்கு கிடைச்சிது என்றான். இந்த பேனாவை நம்ம தலைமை ஆசிரியரிடம் சேர்த்து விட்டால் அவர் விசாரித்து அதற்கு சொந்தமானவரிடம் சேர்த்து விடுவார்டா என்று தொடர்ந்து பேசினான் சுந்தரம். உனக்கு என்ன பைத்தியமா? அதை ஏண்டா தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும்? பேசாமல் பைக்குள்ளே யாருக்கும் தெரியாதபடி மறைச்சி வச்சுடு. மாலை வீடு சென்றதும் எடுத்து வீட்டில் வைத்துவிடு. அந்த பேனாவை தினமும் வீட்டு பாடங்கள் எழுத உபயோகி என்று ஆலோசனை கூறினான் நண்பன் செந்தில். நீ சொல்கிறது நல்லதா தெரியலடா. பாவம், பேனாவை தொலைச்சவங்க மனசு என்ன பாடுபடும். அதனால் தலைமை ஆசிரியரிடம் சேர்த்தால்தான் நல்லது என்பது சுந்தரத்தின் வாதம். நீ ஒன்றும் அதை யார்கிட்ட இருந்தும் திருடலை, தரையில் தானே கிடச்சிது, கடவுளாக பார்த்து உனக்கு தந்தார்னு நினச்சிக்கடா என்பது நண்பனின் குதர்க்கவாதம். இல்லை செந்தில், நீ சொல்கிறது சரியாக படலை. நான் நம்ம வகுப்பு ஆசிரியரிடம் பேனாவை கொடுத்தால் அவங்க தலைமை ஆசிரியரிடம் சேர்த்துடுவாங்க என்று முடிவாக பேசினான் சுந்தரம். நீ ஒரு புழைக்க தெரியாத பையன்டா என்று செந்தில் கேலியாக கூறினான். அன்று காலை 9:45 மணிக்கு பள்ளி வளாகத்திற்குள் அனைத்து மாணவர்கள் கூட தமிழ்த்தாய் வாழ்த்து, ஒரு திருக்குறள் படிக்கப்பட்டு உரை கூறுதல், அன்றைய முக்கிய செய்திகள் வாசித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் தலைமை ஆசிரியர் பேசும்பொழுது, இன்று நம் பள்ளி வளாகத்தில் ஒரு பேனா தரையில் கிடப்பதை கண்ட 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவன் சுந்தரம் என்பவன் எடுத்து தன் வகுப்பாசிரியை மூலம் என்னிடம் சேர்த்துள்ளான். அது வேறு யாருடைய பேனாவும் அல்ல, என்னுடையதுதான். நான் நீண்ட காலமாக உபயோகித்து வந்த பேனா தொலைந்ததால் மன வருத்தம் கொண்டிருந்தேன். அந்த மாணவனின் நற்செய்கையால் என் மனம் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. அவனுடைய நேர்மையான செயலை பாராட்டுகிறேன். இம்மாணவனை போன்றே நம் பள்ளி மாணவர்கள் அனைவரும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அம்மாணவன் மேடை மீது வரவும் என்று அழைத்தார். சுந்தரம் மேடை மீது வந்தவுடன் அவனுடன் கைகுலுக்கி பாராட்டினார். அனைவரும் மகிழ்ந்து கைதட்டினார்கள். வகுப்பறைக்கு வந்தவுடன் செந்தில் நண்பனை பார்த்து, உன்னை மேடைக்கு அழைத்த தலைமை ஆசிரியர் ஏதாவது பரிசு கொடுத்து கௌரவிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் வெறும் கைகுலுக்கலும் கைத்தட்டலும் மட்டும்தான் என்றான் கிண்டலாக. பரவாயில்லடா, அவர் என்னை மேடைக்கு அழைத்து கைகுலுக்கியதே எனக்கு பெருமையாதாண்டா இருந்தது. மேலும் என் செயல் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தது என்று சுந்தரம் பெருமையுடன் பதிலுரைத்தான். அடுத்த 3 மாதங்களில் பள்ளி ஆண்டு விழா வந்தது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கள் விழாவில் வழங்கினார்கள். சுந்தரத்தின் நேர்மையை பாராட்டி பரிசு ஒன்றையும் சான்றிதழையும் வழங்கிய அதிகாரி, இம்மாணவன் மாணவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஓர் உதாரணமாக திகழ்கின்றான். மகாத்மா காந்தி பிறந்த மண்ணில் பிறந்தவன் என நிரூபித்துள்ளான். அவனை நல்ல முறையில் வளர்த்துள்ள பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்று புகழ்ந்தார். கூட்டத்தில் அமர்ந்திருந்த சுந்தரத்தின் பெற்றோர்கள் இவ்வார்த்தைகளால் பெருமையடைந்தனர். மேடையிலிருந்து இறங்கிய சுந்தரத்தை மற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சிலரும் கைகுலுக்கி பாராட்டினார்கள். கைகுலுக்கிய நண்பன் செந்திலும், என்னை மன்னிச்சுடா சுந்தரம், அன்னைக்கு உங்ககிட்ட நான் அப்படி பேசினது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டேன்டா. மாவட்ட கல்வி அதிகாரியே உன்னை பற்றி புகழ்ந்து பேசினதை பார்த்ததும்
நீ எனக்கு நண்பனாக கிடைச்சத பெருமையாக நினைக்கிறேன்டா என்றான். பேனா என்பது ஒரு சிறிய பொருள்தான். ஆனாலும் அடுத்தவருக்கு சொந்தமான பொருள் தனக்கு வேண்டாம் என்று நினைத்த சுந்தரத்தின் மனது மிகவும் பெரியது என்பதை இக்கதை மூலம் அறிய முடிகிறது. திருவள்ளுவர் அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு என்று கூறிய குறட்பாவை இன்று நினைவு கூற விரும்புகிறேன். நன்மை தீமைகளை நன்கறிந்து மற்றவரின் பொருளை விரும்பாத அறிவு மிக்கோரை செல்வம் எனும் திருமகள் தான் சேர வேண்டிய தகுதி உடையவன் இவன் என்று கருதி சென்று சேரும் என்பதே. சுந்தரத்தை புகழ் என்ற செல்வம் சென்று சேர்ந்துள்ளதே. வள்ளியப்பா இலக்கிய வட்டம் நடத்திய சிறுவர் சிறுகதை போட்டியில் இச்சிறுகதை பரிசு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.